ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ ரயில்வே துறையிலேருந்து பாருங்கள் ஒரு புதிய வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு மொத்தமாக வேகன்சி பொறுத்த வரைக்கும் 4096 வேகன்சியோட உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ எக்ஸாம் இல்லாமல் உங்களுக்கு மார்க்கை வச்சு தான் வந்து ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ண போகிறாங்க. குறைஞ்சது நீங்கள் 250 மார்க் எடுத்திருந்தாலே போதும், நீங்கள் எலிஜிபிள். ஸோ ஃபீஸ் யாருக்கு கிடையாதுன்னா பெண்களுக்குலாம் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 16th செப்டம்பருக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் செல்லேருந்து பாருங்கள் உங்களுக்கு டேரெக்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு வந்து பாருங்கள் டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ 16th செப்டம்பர் வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் வந்து 16th செப்டம்பர் தான். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு டிஸ்பிளே வந்து பாருங்கள் மெரிட் லிஸ்ட் வந்து எப்போ வந்து உங்களுக்கு வெளியிடுவாங்கன்னா நவம்பர் மந்த் வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் எல்லாத்துக்கான லிஸ்ட்டுமே வந்து நவம்பர் மாதம் வந்து உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமம் வந்து பாருங்கள் 10th வந்து நீங்கள் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். 10th ஈக்குவலாக நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி. ஆனால் உங்ககிட்ட ஐடியில் வந்து அந்த ரெலவெண்ட்டான ட்ரேடில் வந்து நீங்கள் என்சிவிடி எஸ்சிவிடிக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ 10th வந்து பாருங்கள் மினிமம் வந்து நீங்கள் 50% ஆஃப் மார்க் வந்து எடுத்துருக்கணும். அதாவது குறைஞ்சது வந்து 250 மார்க் வந்து நீங்கள் எடுத்திருந்தா தான் இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ 10th முடிச்சுட்டு நீங்கள் ஐடியில் வந்து என்சிவிடி எஸ்சிவிடிக்கான சர்டிஃபிகேட் வச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் உங்களுக்கு வந்து 15, அதிகபட்சம் 24 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் ஏஜ்லேருந்து ரிலாக்ஷனுமே இருக்குது. அதாவது பாருங்கள் எஸ்சி எஸ்டியில் வரீங்கன்னா 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து இருக்குது. அவங்களாம் 29 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஓபிசி கம்யூனிட்டியாக இருந்தால் உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது. அவங்களாம் 27 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். பிடபிள்யூடியாக இருந்தால் வந்து பாருங்கள் 10 இயர்ஸ் வரைக்குமே உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது யார் யாருக்கு வந்து ஃபீஸ் கிடையாதுன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி பெண்களுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது. இவங்களை தவிர்த்து மீதி இருக்கிறவங்க மட்டும் ஒரு ₹100 வந்து நீங்கள் ஃபீஸாக வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஆன்லைன் மோட்லேயே இதுக்கான ஃபீஸ் வந்து நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ மோட் ஆஃப் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் இங்கேயே கொடுத்துருக்காங்க. தேர் வில் பி நோ ரிட்டன் டெஸ்ட் வைவானே கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட்டும் கிடையாது, உங்களுக்கு வைவாவும் கிடையாது. எப்படி வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்கன்னா பேசிஸ் ஆஃப் வந்து பாருங்கள் மெரிட்னே கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களோட மார்க்கை வச்சு தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ண போகிறாங்க. அதாவது நீங்கள் 10th எடுத்துக்கூடிய மார்க்கையும் ஐடியில் நீங்கள் எடுத்துக்கூடிய மார்க்கையும் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் வெயிட்டேஜாக வந்து நாங்கள் வந்து கால்குலேட் பண்ணிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை வச்சு தான் ஃபைனல் லிஸ்ட் வந்து நாங்கள் ரெடி பண்ணுவோம், ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வந்து நாங்கள் ரெடி பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஃபிட்னஸ், ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து செக் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு அப்ரெண்டிஸ் டைப்பில் தான் வந்து எடுக்கிறாங்க. அதுபடி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் தி அப்ரெண்டிஸ்ஷிப் ரூல்ஸ் படி உங்களுக்கு வந்து ட்ரைனிங் இருக்கும். அதே மாதிரி ஸ்டைஃபனுமே நாங்கள் வந்து தருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்லைன் மோடில் வந்து நீங்கள் எப்படி வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குன்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஹவு டு அப்ளைல ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி கரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் கரெக்டாக வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பாருங்கள் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கரெக்டாக அப்லோட் பண்ணிக்கோங்க. ஃபீஸ் பேமெண்ட் எப்படி பே பண்ணணும் எல்லாமே இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கரெக்டாக நீங்கள் அதை ரீட் பண்ணி பாருங்கள். ஸோ வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு யூனிட் வைஸாக ட்ரேட் வைஸாக வந்து வேகன்சி வந்து இங்கே பிரித்து கொடுத்துருக்காங்க. ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா 4050க்கு மேலே வந்து உங்களுக்கு வேகன்சி வந்து இருக்குது. நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இனிஷியலாக வந்து உங்களுக்கு வந்து பாருங்கள் நார்த்தன் ரயில்வேல இருந்தால் வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நார்த்தன் ரயில்வேலும் போதே உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்த் சைடு தான் உங்களுக்கான ஒர்க் வந்து இருக்க போகுது. ஸோ அதுக்கு நீங்கள் வந்து வில்லிங்காக இருக்கிறீங்க அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நார்த்தில் தான் நீங்கள் போய் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு வில்லிங்காக இருந்தால் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.